ஸோ கரண்ட் பில் வந்து நமக்கு வந்து அடிக்கடி வந்து பார்டரில் 500 கிராஸ் பண்ணி போயிடும். 500 யூனிட்டை வந்து பார்டரில் கிராஸ் பண்ணி போகும். ஸோ இது போட்டோன்னா 500 உள்ளே வந்துடும். ஸோ அதுக்காக தான் வாங்கினது. 2 ஃபேன் போட்டோன்னா நமக்கு வந்து டோட்டலாகவே கம்மியாகிடும். ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட மாற்றிடுவேன். சத்தம் வருது. ஆட்டம்பர்க் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட், மேட் இன் இந்தியா. எது இருந்தாலும் மேட் இன் இந்தியா தான். ஸ்கை ஃபேனா, சூப்பர் ஃபேனுன்னா கூட அதுவும் மேட் இன் இந்தியா தான். இந்த 2 கெப்பாசிட்டர், அந்த டிஸ்க் கெப்பாசிட்டர் 2 போட்டிருக்காங்க. இதெல்லாம் டிஸ்க் கெப்பாசிட்டர் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் ரேப் பண்ணியிருக்கு. ஸோ ரெட்டுக்கு ரெட்டும் பிளாக்குக்கு பிளாக்கும் வயரை கனெக்ட் பண்ணிட்டோன்னா அது ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பியரிங் மேலேயே ஒரு பியரிங் தெரியுது வெளியில். உள்ளே வந்து டிசி மோட்டார் இருக்குது. உள்ள டிசி மோட்டார் வந்து பாடி சுத்தமாக இருக்குமா ஒரு வேளை தெரியல. டெஸ்டட் ஓகே 1200. இப்போ முதல்ல பழைய ஃபேனை கழட்டிட்டு புது ஃபேனை மாட்டணும். போட்டுட்டு அப்புறமா ரன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து உள்ளே இருக்கிற அந்த இது இங்கே கனெக்ட் பண்ணுறது, இதில் கனெக்ட் பண்ணுறது ஐட்டம். அது இல்லாமல் கீழே இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அந்த எண்டு பின் இருக்குது. அப்புறம் இந்த வாரண்டி கார்டில் டேட் போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு வேணும், நான் டயர்டாக இருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த பைப்பு வந்து கொஞ்சம் இதுவே போதுன்னு தான் சொன்னாங்க. ஒயிட் கலரில் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தான பைப்பு ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இதை யூஸ் பண்ணுறோம். சீலிங்லேருந்து கொஞ்சம் ஹை சீலிங் எங்களுது. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது கூட அந்த அசசரிஸ் முதல்ல ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த புஷ்ஷு வந்து அப்படியே பழைய ஃபேனோடதே அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறோம். அது அப்படியே இப்படி தொங்கிட்டு இருக்கு. அப்படியே கொண்டு போய் மாட்ட வேண்டியது தான். ஸோ இதை மட்டும் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்க்ரூ அப்புறம் பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு கேபிள், இவ்வளோ நீளத்துக்கு கேபிள் எடுக்கணும்ல. ஓகே, கேபிள் எடுக்கணும். முதல்ல இதுக்கான கேபிள் எடுத்தாச்சு. கேபிள் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரோல் பண்ணி இந்த கப்புக்குள்ளே கூட வச்சிடலாம், எக்ஸ்ட்ரா லென்த் இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த லென்த்துக்கு கேபிள் எடுத்துக்கிறோம். ஸோ இது மட்டும் வெளியே ரெண்டுமே பிளாக் கலரில் இருக்கிறனால வந்துட்டு ஒரு இதுக்கு வந்து டேப் சுற்றுறோம், ரெட்டு எதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ பிளாக் சுற்றினது பிளாக்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து இது லைட்டாக ஒரு பிளாக் சுற்றுவோம். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஆல்டர்னேட் கரண்ட்டுன்னு இருந்தாலுமே பிளாக் வந்து நமக்கு ஒரு டவுட் ஆகும். அதனால் வந்துட்டு ஃபேஸு எங்கே ரெட்டு கொடுக்க சொல்லிக்கலாம் அங்கே ஃபேஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு, நியூட்ரல் வந்துட்டு எங்கே க்ரீன் சொல்கிறாங்களோ அங்கே, எங்கே பிளாக் சொல்கிறாங்களோ அங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி ரெட்டு. ஸோ பிளாக் இருக்கிறது பிளாக் கலர் டேப் சுற்றி இருக்குது பிளாக். ஸோ இங்கே பிளாக் கலர் டேப் சுற்றி இருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து இந்த எண்ட்லேயும் பிளாக் கலர் டேப் சுற்றி லேபிள் வச்சுக்கிறோம். இவ்வளோ தூரத்தில் வச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஹை குவாலிட்டி காப்பர் கேபிள். இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெட்டுக்கு ரெட்டு, பிளாக்குக்கு பிளாக் வச்சா போதும். ஸோ இது எவ்வளோ திக்னஸ் இருக்குது.
கேபிள் வந்து மடக்கலாம், ஒரு இடம் மடக்கலாம். ஸோ ஒரு இடம் மடக்கலாம் அளவுக்கு இங்கே எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துட்டு नाइफ कर लिया हो जरा असली खा लिया होना चाहिए नाइफ नाइफ हाँ जा खा लिया हो जा ஆவி இந்த ஸோ இதை கொஞ்சம் நைஃப் வச்சு கொஞ்சம் காப்பர் இது பண்ணிக்கிறோம், லேர்ன் பண்ணிக்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த நைஃப் வச்சு கொஞ்சம் லைட்டாக இந்த காப்பர் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தேய்ச்சிக்கிறோம். தேய்ச்சிக்கிட்டு மடக்கிடலாம், கொஞ்சம் அப்படியே சுற்றி மடக்கலாம், சுற்றிட்டு ஒரு இடம் மடக்கிடலாம். அவ்வளோதான். இது வந்து பிளாக்குள்ளே வைக்கணும் கீழே. ஸோ அடுத்தது ரெட்டுக்கு ஒன்று, இந்த பிளாக் லேபிள் இல்லாதது ரெட்டு. ஸோ மேலே சுற்றி விடுறதுக்கு கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கிறோம், அதை கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இதுலேயும் இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம் ஸ்லீவ். ஓகே, இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. ரெட்டுக்கு வந்துட்டு இன்னொரு சைடு ஓகே. ஸோ இதை வந்துட்டு நம்ம தேய்ச்சிட்டு லைட்டாக மடக்கி விட்டு வயரிங் பண்ணிடலாம். ஓகே, லைட்டாக மடக்கும்பொழுது கொஞ்சம் லைட்டாக சுற்றி மடக்கிற வேண்டியதான். ஓகே ஓகே, மடக்கிட்டு லைட்டாக அமுக்கி விட்டுலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கீழே பிளாக் இருக்குது, மேலே ரெட் இருக்குது. இது வந்து சின்ன ஒரு கெப்பாசிட்டரோட கனெக்ட் ஆகுது, டிஸ்கி கெப்பாசிட்டரோட கனெக்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து இப்போது நம்ம ரெட்டுன்னு சொன்னதை ரெட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்கடா அந்த அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடு, உங்கள் மேலே இருக்குது அந்த பின்னாடி சின்னது எல்லோ கலர் அதோட. ஓகே, இப்போ வந்து ரெட்டோட கனெக்ட் பண்ணுறோம். ரெட்டோட வந்து ரெட்டு கனெக்ட் பண்ணுறோம். உள்ள வந்து சாதாரண ஸ்க்ரூ தான் இருக்குது. அது ஸ்டார் ஸ்க்ரூ இருக்குமான்னு பார்த்தேன், அது இல்லை, சாதா ஸ்க்ரூ. ஸோ இதை சைடில் விட்டு டைட் பண்ணணும். உள்ள போகல. ஸோ ஒரு தடவை போதும், கட் பண்ணிடலாம். சின்னதை சுற்றி கட் பண்ணி விட்டுலாம், லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது உள்ளே போனால் ஓகே. எங்கே அது? ஓகே, டபுளாக போட்டால் உள்ளே போகல.
ஓகே, டைட்டாக வச்சாச்சு. இப்போ வந்து ரெட்டு, சாரி இப்போ போட்டது ரெட்டு, இப்போ போடுறது வந்து Black லேபிள் இருக்கிறது Black. இது போகுதா பார்க்கலாம் உள்ள, இல்லைன்னா இதையும் கட் பண்ணி சிங்கிளாக போடணும். ஓகே, வந்து பிளாக்குக்கு உள்ளே போகுதா அழுத்தி விட்டு பார்க்கலாம் லைட்டாக. பிளாக்குக்கு டபுளாகவே போயிடுச்சு. ஸோ டபுளாகவே போடலாம். மேலேயும் கொஞ்சம் விசிறு இருந்துச்சுன்னா போகாது. ஸ்க்ரூ எங்கடா விழுந்துச்சு? ஸ்க்ரூ கீழே விழுந்துருச்சு போல. ஸ்க்ரூ எங்கடா விழுந்துருக்கு? எங்கடா பார்த்தேன், பார்க்கவே இல்லையா? ஆமாம், கிடச்சிருச்சு ஸ்க்ரூ. மேக்னெட்டிக்காக இருந்ததுனால கையோட வந்துடுச்சு. ஓகே, இப்போ பிளாக்கு ரெட்டு ரெண்டுமே ரெடி. லைட்டாக இழுத்து பார்க்குறேன், ஒன்றும் வரல. சரி ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஹோல் இருக்கிறது மேலே சீலிங்கில் வரணும். இங்கே வந்து இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஹோல் இருக்குது, இது வழியாக விட்டு இது வழியாக எடுக்கணும். ஸோ எப்படி எடுக்கிறது? ஒவ்வொன்றா எடுக்கலாமா, ரெண்டு ரெண்டு எடுக்கலாம்? ஸோ இப்போதைக்கு இந்த ரெட்டையும் பிளாக்கையும் ரோல் பண்ணுவோம். ரோல் பண்ணி மேலே எடுப்போம். ரோல் பண்ணி வளைச்சி இப்படி வளைச்சிட்டு ஓகே. இங்கே சைடில் ஹோல் இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ இதுதான் கீழே. ஸோ இது வழியாக விட்டு எடுக்கணும். மேலே இது மேலே வரணும். வரும், எடுத்துட்டு இப்படியே தள்ளணும். இப்படி மேலே தள்ளணும். கரெக்ட், இந்த இடத்துல வரும்போது வெளியே இழுத்தா கரெக்டாக இருக்கும். இந்த ஹோட்டல் தெரியும் போது வெளியே இழுத்துடணும். இங்கே ஒரு ஹோல் இருக்கு, ஆனால் இந்த ஹோல் வந்து இந்த ராடு மறைச்சிருது. ஸோ இதில் தான் விட்டாகணும். ஸோ அதே மாதிரி தான் அந்த பக்கமும். ஸோ இதை தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது. கிட்டத்தட்ட வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வரும். இதுக்கு ஏதாவது மெத்தடு கூட இருக்கும் சம்டைம்.
உள்ளே விட்டு எடுக்கிற மாதிரி. இது வழியாக விட்டு இங்கே கூட கட் பண்ணி இழுத்துக்கலாம். இன்னும் வரல, பட் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு தெரியல. சின்ன இதுவாக இருந்தால் நேரம் டக்குன்னு முடிச்சிருக்கோம் வேலை. ஒவ்வொன்றா கூட அனுப்பி பார்க்கலாம் பெட்டர். ஒவ்வொன்றா அனுப்பி பார்க்கலாம். கட் பண்ணிடலாம். இல்லை ஓகே, முதல்ல ஒரு கேபிள் மட்டும் அனுப்பலாம். வீடியோ லைவ்ல இருக்கு, நீ என்ன பண்ற? ஓகே, இது மட்டும் அனுப்புவோம் முதல்ல. ஒரு கேபிள் வந்துருச்சு. ஒரு கேபிள் வெளியே எடுத்துடலாம். கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஒரு கேபிள் வந்து வெளியே வந்துருச்சு. मोड़ा कोराड कल्या हो जाता लंग जीजा कोराड कल्या हो जीजा हस्किया कल्या होने थे ना जा ஓகே, ஒரு கேபிள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கேபிள் வந்துருச்சு. இது உள்ளே விட்டு தான் எடுக்கணும்னு இல்லைல்ல, பட் அப்போ தான் அந்த கப்பெல்லாம் போட முடியும்ல. ஸோ இப்போ கப்பு வேறு போடணும், லோயர் கப்பு வேறு போடணும். லோயர் கப்பு போடணும்னா வந்துட்டு இந்த ஒயர் உள்ளே இருக்கணும். கொஞ்சமாக உள்ளே இழுத்துக்கலாம் லைட்டாக. ஓகே ஓகே, லைட்டாக இப்படி சைடில் வச்சுட்டு இதை உள்ளே போட்டுட்டு ஓகே, இப்படி சென்டரில் இருக்கட்டும். லைட்டாக டைட் பண்ணிடலாம். அதே மாதிரி மேலேயும் வந்து டைட் கனெக்ட் பண்ணி ரெடியாக இருக்கட்டும். ஸோ இப்படி வச்சோன்னா கேபிள் ஓகே கரெக்டாக வந்துருச்சு. ஓகே,
விட்டம்பெர்க் வந்து இந்த ஸ்க்ரூவோட லென்த் கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்க்ரூவை மாற்றி போடலாம். இந்த ஸ்க்ரூ எடுத்துட்டு அது போடுறதா? சின்னதாக கடிச்சிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? இந்த லேபிள் கேபிள் தான் வேணும். கீழே கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, மேலே இருந்து வழுக்கிட்டு வரக்கூடாது. ஸோ இந்த ஸ்க்ரூவை மாற்றி போட்டு பார்க்கலாம். 2 mm 1 mm லென்த்து கம்மியாக இருக்குது. ஒரு 1 mm கம்மியாக இருக்குது. ஓகே, கப்பு ஓரளவுக்கு ஸ்க்ரூ மாற்றி போட்டோன்னா கொஞ்சம் நிற்கிது, அப்போ கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு கேபிளை வெளியே எடுப்போம். ஃபெசிலிட்டி வேணும்னு ஆசைப்பட்டோன்னா இவ்வளோ வேலை செஞ்சாகணும். நல்லா காற்று வரணும், இது கீழே இருக்கட்டும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா வந்து இவ்வளோ வேலையும் செஞ்சாகணும். அது வெளியில் வரட்டும். ஒரு கேபிளுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. 2வது கேபிள் எப்படி விட்டு எடுக்க போகிறோம்? சரி ஓகே, 2வது கேபிள் உள்ள போதை பார்க்கலாம். இல்லை மெலிசான கேபிள் தான் போய் வாங்கிட்டு வரணும். ஓகே, 2வது கேபிளை விட்டு பார்க்கலாம். இல்லை ஆசைப்படுறாங்க நல்லா காற்று வரணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. நல்லா காற்று வரணும், நீளமான கம்பி போடுங்க அப்படின்றீங்களா? நீளமான கம்பி போட்டால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது உள்ள அனுப்புறதுக்கு. வந்துருச்சு, 2டையும் பிடிச்சி இழுக்கணும். இப்போ கட்டு கம்பி மாதிரி போட்டு அப்படியே இழுக்கணும்.
இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து வாஷிங் மிஷினோட கேப்போட ஸ்ப்ரிங். ஸோ இதை யூஸ் பண்ணி இழுக்கலாம். ஓகே, ஓகே. ஒன்று வந்துருச்சு, இன்னொன்று வரணும். அதுக்குள்ளே கையில் வேறு லைட்டாக கையில் அடிபட வாய்ப்பு இருக்குன்னு பிரைன் சொல்லுது. இருந்தாலும் கேட்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் இந்த கேபிள் நல்லா வளைக்கணும். இந்த ஸ்ப்ரிங் மெட்டீரியலில் நல்லா வளைக்கணும். உடஞ்சிடுச்சு. ஓ ஷிட். ஓகே, இருக்குது, வச்சு பார்ப்போம். சரி, முழுசாக அனுப்பிட்டு மேலே எடுத்துட்டு வருதா பார்ப்போம். இல்லை மேலே எடுத்துட்டு வளைக்கலாம். மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டு வளைச்சிடலாம். மேலே வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல லைட்டாக வளைச்சிட்டு ஓகே, ரிவர்ஸ் எடுக்கலாம். ஓகே, ஒரு வழியா 2 வயரம் வெளியே எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு மொத்த வயரம் உள்ள தள்ளி கனெக்ட் பண்ண வேண்டியது. ஓகே, ஒரு 1/2 hour ஆகிடுது. பெரிய கம்பின்றனால. ஓகே, இதில் வந்துட்டு இப்போ கனெக்ட் பண்ணுறோம். ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி ஒரு அலுமினியம் வாசர் கொடுத்துருக்காங்க. பைப்போட ஷேப்பில் அப்படியே வச்சுட்டு ஒரு ஸ்ப்ரிங் நட்டு, அப்புறம் இன்னொரு சின்ன நட்டு ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சால் பெரிய நட்டு போடலாம். இன்னொரு நட்டு, 2 நட்டு போட்டோன்னா மறைச்சிடக்கூடாது. இந்த ஹோல்ஸ் மறைச்சிடக்கூடாது. ஸோ ஹோல்ஸ் மறைக்காத அளவுக்கு டைட் பண்ணணும். ஹோல்ஸ் மறைச்சிருச்சுல, லைட்டாக ஹோல்ஸ் மறைச்சிருச்சு. எது போகிறது? ஓகே,
இல்லை ஒரே ஒரு நட்டோட கூட நிறுத்திக்கலாம். இந்த ஹோல்ஸ் இப்போ தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் டைட் பண்ணுறோம். இந்த பக்கம் லூஸ் ஆகுதா? என்ன லூஸ் ஆகுது. முதல்ல இதை டைட் பண்ணுறோம். ஒரு ஓகே பிஜிட்டு வரல. இல்லை ஓகே ஓகே நமக்கு தேவையான அளவுக்கு வந்தால் போதும். ஓகே இப்போ நமக்கு வந்து அந்த ஹோல்ஸ் தெரியுது. இந்த பின்னை மாட்டிடுறோம். அவ்வளோதான். பின்னை ஹோல்ஸ்குள்ளே விட்டு மாட்டிடலாம். மாட்டிட்டு இந்த ரெண்டு பக்கம் வளைச்சி விட்டுருணும். நல்லா இழுத்துட்டு அவ்வளோதான். மறுபடியும் நட்டு லூஸ் ஆனாலும் வராத மாதிரி ரெண்டு பக்கம் வளைச்சி விட்டுருணும். ஓகே இப்போ வந்துட்டு அவ்வளோதான். கொஞ்சம் வயரை டைட் பண்ணிட்டு இழுத்துட்டு இது கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும். அதான் வந்து வயரிங்கை எடுக்கும்பொழுது ஈஸியாக இருக்கும். வீடு மாற்றினா ஓகே இப்படி இருக்கட்டும். ஓகே இப்படியே இருக்கட்டும். இன்னும் கீழே இறக்குன்னா விங்ஸில் எல்லாம் உரசுன்னு நினைக்கிறேன். ஓகே இது வேறு கேபிள்ன்றதுனால லூஸாக இருக்கு. ஓகே இப்போ மேலே ஓகே மறுபடியும் டிசி லீவ் பண்ணிட்டு மேலே போய் கனெக்ட் பண்ணி ஸ்டேப் அடித்தோன்னே வேலை முடிஞ்சது. அவ்வளோதான். லைட்டாக வச்சுட்டு மேலே போயிட்டு ரெட்டோட ரெட்டு ஃபேஸ் நியூட்ரல் கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணிட்டேன்னா ஓகே. கரெக்டாக போட்டுக்கிறோமா? எல்லாம் செக் பண்ணிடலாமா? பிளாக் லேபிள் இருக்குது. பிளாக்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறோமா செக் பண்ணிக்கலாம். பிளாக் லேபிள் இருக்கா? பிளாக்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே இந்த ஹைட்டு போதும். இதுக்கு மேலே கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்குப்பா, அதனால் இதோட நிறுத்திக்கலாம். இதுக்கு மேலே போச்சுன்னா பிடிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இது எடுத்து வச்சிடலாம். இது தேவையில்லை, இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ விங்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். விங்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த டிசைனும் இந்த இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகே இந்த ஃபேனுக்குன்னே ஒரு பெரிய ஸ்க்ரூ டிரைவர் டூ நாட் ரிமூவ் அப்படின்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் பேப்பர். ஸோ அது அப்படியே வச்சு டைட் பண்ணணும். கம் போட்டு ஒட்டியிருக்காங்களான்னு தெரியல. கம் போட்டு ஒட்டியிருக்காங்க நகரில் பார். ஸோ இது மற்ற ஃபேனில் ஒட்ட மாட்டாங்க, இதில் கம் போட்டு ஒட்டியிருக்காங்க. ஸோ வந்துட்டு
நம்ம ஒவ்வொரு விங்ஸாக கனெக்ட் பண்ணுறோம். இந்த ஸ்ப்ரிங்கு நட்டு இருக்கு இல்லையா, வாஷர், அதை மேலே போட்டுரும். ஓரளவுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டுருங்க. 5 ஸ்டார் பவர் சேவிங் கைட், 5 ஸ்டார். அதாவது 1, 2, 3 அப்படிலாம் வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு கம்மியாக தான் பவர் எடுக்கும். 5ல் வச்சா தான் 35 வாட்ஸ் எடுக்கும். 1, 2, 3லலாம் வந்து பார்த்திங்கன்னா 1லலாம் வந்து 15 வாட்ஸ் 20 வாட்ஸுக்குள்ளே தான் எடுக்கும். அடுத்த பிளேட் ஓகே. தம்பி இந்த பிளேடு ஆடாம போலிடா, அப்படி பிடிச்சி போதும் விட்டுரு. கைரேகை அது பதியும், அப்படியே ஆயில் ஆகிடும், அப்புறம் துடைக்கணும். பாரு இதில் ஆயிருக்கு பாரு, இது இங்கே ஆயிருக்கா, அதுக்கு ஆயிருக்கு, தெரியுதா? தெரியுதா? கை வச்சதில் தெரியுதா? கை வச்சதில் தெரியுது பாரு. Okay, do not remove that paper. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்க. இந்த டிசைன் வந்து அந்த ரெண்டு பக்கம் குருவில் கரெக்டாக சீட்டிங் ஆகிடும். ஓகே, தேர்டு இந்த 4 ஸ்க்ரூ வந்து இந்த டிசைனை பிடிச்சிக்கிறதுக்காக, இந்த டிசைனை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்காக இந்த 4 ஸ்க்ரூ. நம்ம கை வச்சோன்னா அப்படியே கை அப்படியே பதியுது. ஓகே, ஸோ இப்போ தேர்டு விங் இந்த குரூவில் செட் பண்ணிட்டா ஸ்க்ரூ கரெக்டாக இறங்கிடும்.
இதில் வந்துட்டு வாப்ளிங் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. சின்னதாக ஒரு மேக்னெட் வைப்பாங்க. இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு மேக்னெட் ஒட்டி வச்சா அந்த வாப்ளிங் நின்றுடும். இது வந்து அலுமினியம் பிளேடாக இருந்தால் அப்படி பண்ண முடியாது. ஓகே, ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. ஓகே, ஓகே, இதுதான் நம்ம ஃபேன். நல்லா இருக்கா? ஓகே, வித் ரிமோட் கண்ட்ரோல் 4720 rupees. ஓகே, மாட்டிட்டு எடுக்கலாம் வீடியோ. ஃபேன் வந்து இப்போ மாட்டியாச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி ரிமோட்டில் ஆன் பண்ணி பார்க்கலாம். சுவிட்ச் போட்டாச்சு, எல்இடி எரியுது. ஸோ இப்போ வந்து 5ல் வச்சுருக்கோம், அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம மேனுவலாக ஆஃப் பண்ணிட்டோம், ரிமோட் ஆஃப் பண்ணிட்டோம்னா வந்துட்டு ஓடாது. சுவிட்ச் போட்டாலும் ரிமோட்டில் ஆன் பண்ணால் தான் ஓட ஆரம்பிக்கும். ஸோ ரிமோட்டில் ஆன் பண்ணி இருக்கும்பொழுது சுவிட்சை ஆஃப் பண்ணனாலும் சுவிட்சை ஆன் பண்ணும்போது அப்படியே ஓடும். ஸோ இதுதான்